எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு எஸ்என்எஸ் கொழும்பு ஸ்டாக் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்க பார்ப்போம் மிக முக்கியமான ஒரு விஷயம். அ அ இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் என்றா என்ன? என் ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு சம்மந்தமா இது பணவீக்கம் என்று எல்லாரும் சொல்றாங்க. அது என்றா என்னன்னு கேட்டதன் காரணமாக ஒரு இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு கட்டாயம் இந்த முதலீடு செய்றவங்களுக்கு இந்த பணவீக்கம் சம்பந்தமான அறிவு கட்டாயம் மிக மிக முக்கியம். அதன் காரணமாக தான் இந்த ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். எனக்கு இந்த சேனலுக்கு நீங்க கட்டாயம் உங்களோட ஆதரவு தந்ததுக்காக நன்றி. இன்னும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யூடியூப் சேனல் மூலமாகவும் நீங்க பல இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். ஓகே, நாங்க இன்னைக்கு பணவீக்கம் என்னன்னு பார்ப்போம். பணவீக்கம் என்று சொன்னா என்னன்னு சொன்னா சிம்பிளான விஷயம் தான். நீங்க இதை மட்டும் யோசிச்சுக்கோ. பணவீக்கம்னு சொன்னா உங்கள்ட்ட இருக்கிற காசை கொண்டு நீங்க எவ்வளவான பொருட்கள் அல்லது சேவையை பெற்றுக்கொள்றீங்க என்றுதான் பணவீக்கம். உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த கோவிட்க்கு முதல் உங்கள்ட்ட ஒரு ₹1000 காசு இருக்குன்னு சொன்னா ₹200 கிலோ சீனி வித்தது. அப்ப நீங்க 5 கிலோ சீனி வாங்கலாம். இன்றைய காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்க. உங்கள்ட்ட ₹1000 காசு இருக்கு. அதே அளவான சீனி 5 கிலோ வாங்கலாமா? வாங்கலாது. இதுதான் பணவீக்கம். உங்களோட பணத்தின் பெறுமதி உங்களுக்கு தெரியாம குறைஞ்சு கொண்டு போகும். அது உங்கள்ட்ட இருக்கக்குள்ள ஒரு வருஷத்துக்கு இன்னைக்கு உங்களோட பாக்கெட்ல ₹1,00,000 காசு இருக்குன்னு சொன்னா அடுத்த அடுத்த வருஷம் அந்த அந்த அதே காசு உங்க பாக்கெட்ல இருக்கிற காசு பெறுமதி 80,000 தான். நீங்க கேட்கலாம், என்ன இது இன்னைக்கு ₹1,00,000 நாளைக்கு ஒரு 1,00,000 தான். ஒரு வருஷத்துக்கு 1,00,000 அதுல மணின்ற அந்த நம்பர்ஸ் மட்டும்தான். அதுல வேல்யூ குறைவா இருக்கு. உதாரணமா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கோவிட்க்கு முதல் ஒரு மோட்டார் சைக்கிள் ₹2,50,000 வித்தது. இன்னைக்கு ₹10,00,000. இதான் சிம்பிள் விஷயம். பணவீக்கம் என்னன்னு சொல்லி. அந்நேரம் உங்கள்ட்ட ₹2,00,000 காசு இருந்தது. பேங்க்ல கொண்டு 50% போட்டு ஒரு 5 வருஷத்துக்கு நீங்க எடுத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு வருது? ஒரு 3, 3,50,000 வரும். அதை வச்சு அந்த மோட்டார் பைக் வாங்கலாமா? வாங்கலாம். பணவீக்கத்துல நாங்க தப்பித்துக் கொள்றதுக்கு ஒரே ஒரு வழி முதலீடு செய்யணும். அது இன்னைக்கு நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்க்கலாம். பணவீக்கம் ஒரு எளிய உதாரணம். இன்னைக்கு இந்த நாடுகளிடையே இடையே நடைபெற யுத்தம் அல்லது முரண்பாடுக்கான கன்ஃபிளிக்ட்னு சொல்லுவாங்க. அதன் காரணமாக ஒரு அமெரிக்க டாலர் பெறுமதி நீங்க ஈரான் நாட்டுல ஈரானிய ரியால்ல 13,15,000 அவங்க ஒரு அமெரிக்க டாலர் தந்தா நீங்க 13,15,000 அவங்களுடைய ஈரான் காசு கொடுக்கணும். இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அமெரிக்க டாலர் அவங்க தருவாங்கன்னா ₹328 64 சதம் இலங்கை காசுல அவங்க கொடுக்கணும். இதுதான் பணவீக்கம். கோவிட்க்கு முதல் இந்த 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 பணவீக்கம் அதிகமா இருந்தது. உங்களுக்கு தெரிஞ்சு லோக்கல் மார்க்கெட்ல ஒரு அமெரிக்க டாலர் அங்க டாலர்ல நீங்க எல்லா நியூஸ்லயும் பாத்திருப்பீங்க. ₹400 இருந்தது. அப்ப இதுக்கான காரணம் என்ன? எங்க நாடு பொருளாதாரத்துல முன்னுரிமை இருக்குது. பணவீக்கம் கொஞ்சம் கட்டுப்பாடுகளை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுபடியா தான் இந்த உழவு குறைஞ்சிருக்குது. தொடர்ச்சியா பார்க்கலாம். எப்படி பணவீக்கத்திலிருந்து நாங்க தப்பித்து விடுறது? முதலிட உதவி செய்யுதுன்னு சொல்லி. நீங்க பார்க்கலாம். பணவீக்கம் கூடுன்னு சொல்லுவாங்கடா. நீங்க இந்த பிக்ஸ் டிபாசிட்ல போடுறாங்கன்னு சொல்றேன். பணவீக்கம் கூடுன்னு எங்கட இன்ஃப்ளேஷன் கூடுனோனே பேங்க்ல வட்டி விகிதம் டக்குனு கூடும். வெறுமனே உங்களோட சேமிப்பு மட்டும் இல்லைங்க எடுத்த லோனுக்கு தான். டக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க 10% லோன் எடுத்தீங்க கூட 15% ஆக்கிடுவாங்க. 30,000 கட்டுவீங்க. இப்ப 40 38,000 40,000 கட்டுன்னு சொல்லுவாங்க. அதே டைம்ல பிக்ஸ் டிபாசிட் கட்டினாலும் 1% 2% தான் கூட்டுவாங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னா, தங்களோட வங்கிகள்ல பொருளாதாரத்தை அந்த ஸ்டேபிலிட்டியில வச்சுக்கொள்ளணும்ன்றதுக்காக, அங்க பிசினஸ் ஸ்டேபிலிட்டியில வங்கிகள் வச்சுக்கொண்டு இருக்கிறோம் என்ற காரணத்துக்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பிக்ஸ் டிபாசிட்லாம் கொஞ்சம் கூட தரேன். நீங்க உங்க காசுலாம் டிபாசிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா, இதுக்கு முதல்ல நீங்க பார்த்திருப்பீங்க. பணவீக்கம் கூட எங்க நாட்டின் காசு பெறுமதி குறைஞ்சு கொண்டு போகும். அப்ப அமெரிக்க டாலர் மூலமா தான் குளோபல் பிசினஸ் எல்லாம் நடக்குது. இந்த வங்கிகள் காசு கொடுத்து வாங்குறது, கொள்றது, டிரான்ஸ்ஃபர் பண்றது எல்லாமே அமெரிக்க டாலர் தான். அப்ப இவங்க என்ன செய்வாங்க? $300 ஒரு வருஷத்துக்கு முதல் வாங்கியிருப்பாங்க. இப்ப அதுல பெறுமதி $400. அந்த ₹100 காசு பேங்க்குக்கு கிடைக்கும். அவங்களுக்கு லோஸ். அதை என்ன செய்வாங்க? அதை நிவர்த்தி செய்யறதுக்கு தான் உங்களுக்கு இந்த சின்ன ஒரு வட்டி விகிதத்தை கூட தந்து உங்களோட காசுல அவங்க பேங்க்ல டெபாசிட் பண்ண வச்சு அதன் மூலமா அவங்களுக்கு வர அந்த பிசினஸ்ல வர லாபம் நட்டம் வந்துடாதபடிக்கு பார்த்துக் கொள்வாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 5 வருஷத்துக்கு நீங்க பிக்ஸ் டிபாசிட்ல போட்டு அந்த 5 வருஷம் முடிய அந்த காசு எடுக்கக்குள்ள நீங்க வாங்க வேண்டும் என்று நினைச்ச சாமான பெறுமதி 5 மடங்கு 8 மடங்கு ஆயிருக்கு. அப்ப அதை நீங்க ஈடு கட்டிடலாது. இதுல இருந்து தப்பித்துக் கொள்றதுக்கு ஒரே ஒரு வழி இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இருக்கலாம் ஓகே ஸ்மிதன். முதலீடு செய்யறது மூலமாக எப்படி நாங்க பணம் வீக்கத்துல தப்பித்துக் கொள்ளலாம் பற்றி தொடர்ச்சியா நீங்க நான் எல்லாத்தையும் வாய்ச்சி காட்டுறதுக்கு நேரம் எடுக்கணுன்றபடியால நீங்க அதை பார்த்துக் கொள்ளலாம் இந்த வீடியோலயே. சோ பணவீக்கத்துல இருந்து நேரடி தொடர்புன்னு சொன்னா நீங்க வாங்குற எல்லா பொருட்களும் பங்கு சந்தையில இருக்கு. அப்ப பணத்தின் பங்கு சந்தையில் இருக்கிறபடியால அந்த பிசினஸ் செய்வாங்க. நீங்க இறக்குமதி நீங்க வாங்குற வெங்காயம், கொச்சிக்காய், உப்பு, பருப்புல இருந்து நீங்க இறக்குமதி செய்கின்ற மெர்சிடி பென்ஸ், BMW, டொயோட்டா எல்லா வாகனங்களோட பங்குகளும் பங்கு சந்தையில இருக்கு. அப்ப பங்குற விலை கூட என்ன செய்யும்? நீங்க பங்குற விலை கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ற காசுல பெறுமதியும் கூடும். உண்மையிலேயே அதன் மூலமா என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு பணவீக்கம் ஒரு 4 5% கூடுதுன்னு சொன்னா இந்த ஷேர் மார்க்கெட் பிரைஸ் 7 8 10 வீதம் 12 வீதம் கூடும். அப்ப நீங்க அதுக்கு இது மாதிரி கொள்ளலாம். இன்னைக்கு நீங்க ஒரு பங்குல ₹100 நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னு சொன்னா 5 வருஷத்துக்கு பிறகு ₹100 வரைக்கும் அந்த பங்கு. உதாரணமா மோட்டார் சைக்கிள் கம்பெனி ஒன்று எடுப்போம். அந்த மோட்டார் சைக்கிள் கம்பெனி இன்னைக்கு ₹2,00,000 ஒரு மோட்டார் பைக் விற்கிது. 5 வருஷத்துக்கு அந்த மோட்டார் சைக்கிள் 10,00,000 ஆகுதுன்னு சொன்னா என்ன காரணம்? அந்த பிசினஸ் செய்யற அந்த முதலாளி அந்த மோட்டார் சைக்கிள் விலையை கூட்டியிருக்காரு. அப்ப நீங்க அதுல ஒரு பங்குதாரர் எடுப்பீங்கன்னா அதன் மூலமாக நீங்கள் லாபம் பெறுறீங்க. ஏன் இந்த கொழும்பு ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு செய்யற எல்லாருமே நீங்க முதலாளிகள். நீங்க பெறுநர் இல்ல. பேங்க்ல நீங்க ஒரு கிளையண்ட் அல்ல கஸ்டமர். ஷேர் மார்க்கெட்ல நீங்க ஒரு ஓனர்ஸ். அது நீங்க வச்சிருக்கின்ற பங்குகள் அடிப்படையில நீங்க ஒரு பங்கா இருக்கலாம், 100 பங்கா இருக்கலாம், 10,000 பங்கா இருக்கலாம், 10,00,000 பங்கா கூட இருக்கலாம். நீங்க அந்த கம்பெனியின் ஒரு பங்குதாரர். சோ இதில் இந்த இந்த இன்ஃபிளேஷன் அதாவது பணவீக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்றதுக்கு ஒரே ஒரு வழி முதலீடு. அதே மாதிரி நீண்ட கால நோக்கத்தை நீங்க
ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொள்ளணும்னு சொன்னா ஒரே ஒரு வழி, முதலீடு செய்யணும். நாங்க செய்யற வேலையும் முதலீட்டுக்கும் இடையில பல வித்தியாசம் இருக்கு. வேலை உங்களோட மனித வலு, உங்களோட நேரம், உங்களோட knowledge கொண்டு போட்டு ஒரு நர்ஸா இருக்கலாம், டீச்சர்ஸா இருக்கலாம், அல்லது ஒரு டிஎஸ்எஃப் வேலை பேங்க்ல கூட நீங்க வேலை செய்யலாம், அல்ல டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம். அவ்வளவு நீங்க எஃபோர்ட் போட்டு அதன் மூலமா சின்ன ஒரு வருமானம் மாத வருமானத்தை பெற்றுக் கொள்வீங்க. முதலீடு அப்படி இல்லை. நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன அமௌண்ட் காசு உங்களுக்காக வேலை செய்யும். எவ்வளவு இப்ப 40 வருஷத்துல இலங்கையை பொறுத்த மட்டும் ஒரு 20-25 வயசுல ஒரு கவர்மெண்ட் செக்டர் நீங்க வேலைக்கு வாரீங்கன்னு சொன்னா ஒரு 65 வயசுல ரிட்டர் ஆகக்குள்ள உண்மையா பார்த்து சேவிங்ஸ் லெவலில் இருக்கும் நீங்களே யோசிச்சு கொள்ளுங்க. ஆனா அதே இது ஒரு 20 தொடக்கம் 30-35 வயசுல ஒரு லட்சம் ரூபாய் காசு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னா ஒரு 65 வயசுல நீங்க ரிட்டையர்மெண்ட் பண்ணக்குள்ள நீங்க ஒரு கோடீஸ்வரன் நினைப்பீங்க. இதுக்கு பல உதாரணங்கள் இலங்கையில இருக்கு. நான் குறிப்பிட்ட ஒரு சில பேரை மட்டும் சொல்ல விரும்பல. பல உதாரணங்கள் இன்னைக்கு அவங்க கோடீஸ்வரராகவும் இருக்காங்க. தேடி பெற்றுக் கொள்ளுங்க. தொடர்ச்சியாக இந்த யூடியூப் சேனலுக்கு இந்த பேஸ்புக் வீடியோஸுக்கும் சார சப்போர்ட்டுக்கு எல்லாம் நன்றி, வணக்கம்.